தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு விசில் சின்னத்தையே அவர் வந்து திருடிட்டாருங்கிறதுனால தான். இப்போ விஜய் சிவி சண்முகம் ஆஃபீஸ்க்கு போய் சந்திக்கிறார். எடப்பாடி நிலம் அவ்வளோதானா, முடிஞ்சுதா? யாரெல்லாம் இவர் வரமாட்டாருன்னு சொன்னாங்க அத்தனை வரையும் நேருக்கு நேராக போய் சந்தித்து பார்த்துட்டு, எப்பா எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, தன்னிச்சு வந்திருக்கேன், நான் கூட்டணியெலாம் வைக்கல. மக்கள் முன்னேற்ற கழகம் அவர் ஏதோ ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு எவ்வளோ சீன் போட்டார், இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு. மக்கள் உங்களை விரும்புகிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, கூட்டணியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல அவர். நம்பிக்கை மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதிமுகவில் நிலவக்கூடிய இந்த பெரும் குழப்பம் எதை நோக்கி போகிறது? ரெண்டு குழுவாக பிரிஞ்சிருக்கிறாங்க. விஜய்க்கு ஒரு குழு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக அதிமுகவினுடைய முன்னாள் உறுப்பினர், அரசியல் ஆய்வாளர் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த தருணம் ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது. அதிமுகவுடைய இணைப்பு குறித்து நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணுறாரு அப்படின்றதையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அது உண்மையாகவே ஆயிருக்குன்றது தான் பார்க்க முடியுது. ஏன்னா 47 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் டிராஸ்டிக்காக பெரிய நம்பரில் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. என்ன நடக்குது? எதுக்காக இந்த ரெண்டு பிரிவு? இல்லை, எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் ஜெயிச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய வரலாறு இல்லை. அதாவது தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு விசில் சின்னத்தையே அவர் வந்து திருடிட்டாருங்கிறதுனால தான். அது குற்றம் சொன்னது நான் இல்லை, அவர் தாவேகா தலைவர் சொன்னார், என் சின்னத்தையே திருடிட்டேங்கன்னு சொன்னார். வேட்பாளரே தூக்கிட்டார். அந்த ஒரு தாக்கம், அந்த விசிலோட தாக்கம் அங்கே இல்லாதனால அவர் வாங்கினார். விசிலோட தாக்கம் இருந்ததுன்னா அவரோட நிலைமை என்ன நிலைமைங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஒரு சுழற்சி அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக செஞ்சது தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கிற அதிமுகவில் நின்னவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துச்சு. இதை நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். இவர் வந்து செஞ்சதுனால அதிமுகவில் ரெட்டையில சின்னத்தில் நிற்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு வரும். அந்த பாதிப்பு கூட அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் கொடுத்தது. ரெண்டாவது, இப்போதைக்கு நீங்கள் தமிழ்நாடு களம் வந்து கடுமையான சூடாக இருக்குது. என்ன நடக்க போகுதுங்கிறது நொடிக்கு நொடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் என்ன நடத்த போகிறார், இவர் என்ன. ஆனால் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பெரும்பான்மையாக தான் இருக்கார். இன்றைக்கி அவர் வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் இன்னைக்கு போய் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை பார்க்கறது கூட ஒரு நாகரிகமாக மக்கள் மத்தியில் தெரிஞ்சாலும் அங்கேயும் அரசியல் இருக்குது. அவர் செய்கிறது இப்பவும் அரசியல் பண்ணிகிட்ருக்கார். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. யாரெல்லாம் அவர் வசைப்படுனாங்க, யாரெல்லாம் திட்டுனாங்க, யாரெல்லாம் இவர் வரமாட்டார்னு சொன்னாங்க, அத்தனை வரையும் நேருக்கு நேராக போய் சந்தித்து பார்த்துட்டு, எப்பா எனக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, தன்னிச்சு வந்திருக்கேன், நான் கூட்டணியெலாம் வைக்கலை. இப்போ நேற்று போய் அவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கையை கொடுத்து குளிக்கிறாருன்னா அவர் 20 கட்சியை வச்சுட்டு வந்திருக்கார். இவர் சிங்கிள் கட்சியில் மெஜாரிட்டியில் போனவர். நல்லா புரிஞ்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாஸ்ட் டைம் என்ன பேரங்கள்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் போச்சுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இவரோட வியூகங்கள் அந்த மாதிரி போகுது. அமைதியாக இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அமைதிக்குள்ளே ஒரு புரட்சி இருக்குங்கிறது நம்ம அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்குறது. ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க, ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க வேலையில் செயல்பாடு கரெக்டாக இருக்கும். எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த லீடர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அலம்ப மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து எவ்வளவு கீழே இறங்கி பேசணுமோ ஒரு 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி பேசுவார். அது மாதிரி நீங்கள் எம்ஜிஆரும் சரி, அம்மாவும் சரி, இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. விஜயகாந்த் கூட ஒவ்வொரு சவுண்டு விட்டுருவார் சில நேரங்களில். ஸ்டாலின் அவர் விட்டுருக்காரு, நிறைய விஷயங்களை பேசிடுவார். நீங்கள் அந்த வரிசையில் வரார். ஆமாம், கருணாநிதி கூட அந்த கவிதை நடையில் எவரையாவது ஒருத்தரை குத்தி தான் பேசுவார், டைரெக்டாக பேச மாட்டார். அந்த லீடர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா பேசவே மாட்டார். அப்படி தான் வரலாறு இருக்குது. ஆனால் இவர் போய் பார்க்குறது வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் அண்ணா முதல்வரானவொன்னே காமராஜரை பார்க்க போயிருக்கார். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரலாறு. காமராஜரே போய் கார் கதவு திறந்து விட்டு அண்ணாவை வரவேற்ற காலங்கள் உண்டுங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து என்னங்க நீங்கள் போய் அண்ணாவை கார் கதவு திறந்து விடுவீங்களேன்னு கேட்கும்போது அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு முதல்வர் இருப்பான்னு சொல்லி காமராஜர் சொன்ன வரலாறு படிச்சிருக்கேன். ரெண்டாவது, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து ஒரு திருமண வீட்டுக்கு சென்றிருக்கும்போது அவர் கருணாநிதி நடந்து போனாருன்னு சொல்லி தன்னுடைய காரில் ஏற்றிட்டு போனாருங்கிறது ஒரு வரலாறு. இதுதான் நான் பார்த்துருக்கேன் ஒழிய இப்போதைக்கு இருக்கிற ஒரு புதுவிதமான அரசியல் நாகரிகமாக இல்லை. இவங்களெல்லாம் என்ன பல்ஸ் இருக்குது,
இவங்க பக்கத்தில் என்னென்ன சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க. இப்போ சட்டமன்றத்தில் வந்து அது இன்னும் ஈஸியாயிடும். எல்லாரையும் அவங்க இருப்பிடத்தை தேடி போகும்போது இவங்க என்ன ஒரு அட்மாஸ்பியரில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவங்களுடைய என்ன வளர்ச்சி இருக்கு, இவங்களோட பின்புலம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க எல்லாரும் நாளைக்கு ஏதாவது ஒரு ரூட்டில் இவருக்கு ஏதாவது செக் வச்சாலும் இவங்களை சுற்றி இருக்கிற தொண்டர்கள் விஜய்க்கு பக்கம் வரதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாக்கலாம். ஏதோ ஒரு அரசியல் பண்றாரு, அது அவர் மனசுக்குள்ள வச்சு ஒரு அரசியல் பண்றாரு. ஆமா, இப்ப எல்லா தலைவர்களையும் பார்க்க போகும்போது வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விஜய்க்கு கை காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ணன் வைகோணனை பார்க்க போறாரு. வைகோணனோட பணிப்பெண்கள் வந்து இவரை வந்து நெட்டி எடுக்கிறாங்க, அதாவது திசை எடுக்கிறாங்க. இவர் திருப்பி எடுக்கிறாரு, காலில் விழுறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சிடணும். அதாவது மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொல்லி அண்ணா சொன்னதை வந்து அவர் வைகோ இல்லத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சரி, ஆனால் அது வந்து அவங்க ஏற்றுடுவாங்களா, அதுக்கப்புறம் அந்த பணிப்பெண்களுக்கு பிரச்சனை வந்துருமோங்கிறதும் ஒரு நாங்களே எங்களை போல பார்க்குறவங்களுக்கு அது இயற்கை தானே. கண்டிப்பாக ஒரு என்ன பாருங்களாம், ஒரு ஒன்றுமே இல்லை, தான் கூட இருந்த காமராஜ், இவர் அமமுக முன்னேற்ற கழகம், அவர் ஏதோ ஒரு ஆதரவு கொடுத்தாரு. அன்னைக்கு நைட்டு எவ்வளோ சீன் போட்டார், இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு, இப்போ கட்சியை விட்டு நீக்கி போட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதுதான் ஒரு லீடர்ஷிப்போட அழகு. ஆனால் அதை வைகோனை பெருந்தன்மையாக கூட்டிகிட்டு வந்து வாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் ஆர்வ கோளாறில் காட்டுறாங்க பாருங்க. இதுதான் வந்து அவர் விஜய்க்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது அவர் நல்லபடியாக தக்க வச்சிடணும். மக்கள் உங்களை விரும்புகிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, கூட்டணியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல அவர் மக்கள் சேவை நாட்டுக்கு தேவை, அவரோட சேவை, அவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போ அமமுக எம்எல்ஏ பற்றி பேசணும். இப்போ காமராஜ் அவர்கள் வந்து அன்னைக்கே வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கதா வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அது ஏஐ வீடியோலாம் சொன்னாங்க. அதை பார்த்தோன்னே தெரியுது அது ஏஐ வீடியோ கிடையாதுன்னு தெரியும். இன்னைக்கு வந்து அவர் அன்னைக்கே வந்து தினகரன் அவரோட முகத்திரை கிழிச்சிட்டு சார், அதாவது நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறேங்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களாம் நாளை காலையில் புறப்பட்டு சென்னைக்கு வாங்குங்கிறீங்க. அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் என்னதான் முடிபடி நீங்கள் பிடிச்சிருந்தாலும் 2 ஹவர் 2.5 மணி நேரத்துக்கு குறையாமல் வரும் சென்னைக்கு. அரை மணி நேரத்தில் சென்னையிலேருந்து வந்துட்டார், ஃபோன் கிடைக்கல, சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு, உங்களை பயந்து அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. திரும்பி நீங்கள் ஏதோ ஒரு ரூட்டில் அவரை பிடிச்சிட்டீங்க, அப்புறம் நான் வாங்க இப்போ வந்து கவர்னர் விடுங்க. சரி, அப்படியே இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நீங்கள் எதுக்கு கையெழுத்து வாங்கி வச்சுருந்தீங்க லெட்ரு? உங்களுக்கு என்ன, நீங்களே ஜெயிச்சது ஒன்று, நீங்கள் எப்படி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்கள் எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்கி வைக்க உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? அதுவே சட்டப்பிரகாரம் தப்பு தானே. ஒரு எம்எல்ஏயோடைய உரிமையை பறிக்கிறதுக்கு பொதுச்செயலாளருக்கு எந்த முறையில் அதிகாரம் இருக்குது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர். நீங்கள் கட்சிக்கு வேணால் பொதுச்செயலாளராக இருக்கீங்க, ஆனால் இதே 10 பேர் சேர்ந்துருந்தா நீங்கள் வந்து அவங்க கட்டுப்படும். ஒரே ஒரு ஆள் தான், உங்களால் வேற எங்கேயும் ஜெயிக்க முடியலையே. அதை வந்து அன்னைக்கு அவர் வந்து தினகரன், அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஜய், அவர் ஒரு முதல்வரை தரக்குறைவான விமர்சனம். அன்றைக்கு அவர் பதவி முதல்வர் பதவி தான் சார். அவரை பிரமாணம் பண்ணி வைக்கிறது தான் கவர்னரோட வேலை. பதவி பிரமாணம் தான் அவரோட வேலை. மோசடி போக்குறீங்கன்னா நீங்க ரெட்டை சின்னத்துக்கு போனீங்களா, அது மோசடி இல்லையா? தன்னை முதல்ல சிந்திங்க. கட்சியை உடைக்கலையா நீங்க? கூவத்தூர்ல உட்கார்ந்து வந்து பேசலையா? எடப்பாடி பழனிசாமியை பேரம் பேசலையா நீங்க? ஒரு தகுதியற்ற ஒரு தரமற்ற ஒரு மனிதரான மக்கள் மத்தியில் தெரிஞ்சார் தினகரன். அவருடைய சூழ்நிலைகளை அவரே திருத்திடணும். அதுக்கு இன்னைக்கு அவர் காமராஜ் அவர் வந்து சட்டமன்றத்தில் சொன்னார். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து பல கோடீஸ்வரர். அவர் ஒன்றும் குதிரை பேரத்துக்கு போக வேண்டியவர் இல்லை. அந்த குதிரை பேரம் சொல்லிக்கிட்டு அப்படியாவது பாஜக கைக்கூலியாக இருக்கீங்க. உங்கள் வழக்குக்கு நீங்கள் பாஜக அடிமைன்னா நீங்கள் அப்படியே பாஜக அடிமையாக இருக்கீங்க. அதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை போய் குற்றம் சொல்லாதீங்க. இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழு பிரிஞ்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? ஏன் இந்த அணி பிரியுது சார்? நாங்கள் இது ஏற்கனவே சொன்னோம். 6 பேர் கொண்ட குழு வந்து ஒன்றிச்சிருவோம், அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட, நான் அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட இருக்கும்போது பேசும்போது இந்த 6 பேர் கொண்ட குழுலாம் வந்தது. செங்கோட்டையன் அதுலேருந்து ஒருத்தர் வெளியில் வந்து பேசினாங்க. அன்னைக்கு ஊமையாக இருந்தாங்க இவங்க 5 பேரும். அன்னைக்கே குரல் கொடுத்துருந்தால், அன்னைக்கே நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு வந்திருந்தா, அன்றைக்கி உங்கள் கூட அண்ணன் ஓபிஎஸ் வந்திருப்பார், செங்கோட்டையன் வந்திருப்பார், எல்லாரும் சேர்ந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சுருந்தா இன்றைக்கி பலம் பொருந்திய கட்சியாக நம்ம இன்றைக்கி உட்காந்துருப்போம். அதிமுக அழியாமல் பாதுகாத்துருக்கலாம். நீங்கள் கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்ன மாதிரி இன்றைக்கி அவருடைய சூழ்நிலைகளை நாங்கள் படித்து சொல்கிறோம். 10 தோல்வி 11 தோல்வி சொல்கிற வரைக்கும் வெற்றி பெற்றுவோம்னு அவரையும் கூட்டிகிட்டே போய் நீங்கள் ஓட்டு கேட்டீங்க.
எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பீங்க, அவ்வளோ பெரிய பில்டப் காட்டி பண்ணுனீங்க. இனியும் நீங்கள் சண்டை போடாமல் பேசி முடிவெடுங்க. இருக்கிறதே 47 எம்எல்ஏக்கள். இந்த 47ல் நீங்கள் வேறு 30 17 பிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நாளைக்கு கட்சியை ரெண்டாக உடைச்சிக்கிட்டு அதிமுக காணாமல் போயிடும். இதை தான் மேலே இருக்க பாஜகக்காரன் எதிர்பார்க்குறான். இப்பவும் சொல்கிறேன், பாஜகக்காரனோட எதிர்பார்ப்பு அதிமுக அழியணுங்கிறது அவரோட எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளே ஆகிறாங்க. அதை எடப்பாடி பழனிசாமியும் நம்மளுடைய மனம் திருந்தி விட்டு கொடுத்து நான் வந்து பொதுச் செயலாளர் பதவியிலையோ இந்த இதுலேயே இல்லைன்னு சொல்லி ரிசைன் பண்ணிக்கிட்டு அவர் உட்கார்ந்துக்கிட்டாருன்னா அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் மரியாதை கிடைக்கும். இப்போ திமுகவும் அதிமுக இணையணும்னு சொல்லி பச்சையாகவே சொல்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்ல எடப்பாடி தான் அந்த முயற்சியை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எடப்பாடி வந்து அதை மறுக்கிறாரு. இல்ல மறுக்கிறோம்னா அன்னைக்கே மறுத்துக்கணும்ல. வதந்தி போய் சொல்றீங்க. அது அப்படியே நீங்க அப்புறம் எதுக்கு அங்க நீங்க தான் வந்து விஜய் கிட்ட வாலாட்ட போயிட்டீங்களே அப்படின்னு. இல்ல நான் என்ன கேட்குறேன், அப்புறம் எதுக்கு பாண்டிச்சேரியில் கொண்டு போய் அடைச்சி வச்சீங்க? இப்ப திருமாவளவனே சொன்னார திமுகவும் அதிமுகவும் சேர்த்து என்னை முதல்வராகிற திருமாவளவனை முதல்வராக்குறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். ஒரு கட்சி 2 கட்சி வச்சிருக்கவங்க எல்லாம் முதல்வர்னு கேட்டாங்கன்னா அப்ப மக்களால் தேர்ந்தெடுத்து போறக்கூடியவங்க உழைச்சவங்க இவங்கெல்லாம் நிலைமை என்னன்னே புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எனக்கே புரியல, நான் மக்களுக்கு எப்படி புரியும்? இல்ல திமுக அதிமுக கூட்டணின்ற ஒரு விஷயம் வந்து 2-3 நாளா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அது உங்களால 100% உண்மை சார். நானே சொல்றேன், எனக்கு நான் பேர் சொல்ல விருப்பப்படல. எனக்கு வேண்டியவங்களை திமுகவில் எழுதி கொடுத்துட்டே வந்துட்டாங்க. நாங்கள் யாரும் வந்து முதல்வருக்கு யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும் எம்எல்ஏட்ட எழுதி வாங்கியிருக்காங்க. அதுபோல் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஒரு சில ஆட்கள்கிட்ட எழுதி வாங்கியிருக்காரு, ரூம் போட்டு உட்கார வச்சு கூட வாங்கியிருக்காருன்னு தகவல். ஆனால் அப்போ சேரது தானே நீங்கள் திட்டம் போட்டீங்க. தேராமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ சிவி சண்முகத்துக்காக பயந்து போய் நீங்கள் போய் பாண்டிச்சேரியில் அடைச்சி வச்சிங்களா? இல்லையே. அவர் ஒன்றும் அதுக்காக இல்லையா. அவர் இன்னைக்கு தானே போர்க்குடி பண்ணுறாரு, இன்னைக்கு தானே சொல்கிறாரு. நீங்கள் இந்த விஷயத்துக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு போட்ட திட்டம் பங்காளி சொன்னது சொல்லலையா? ஆர்எஸ் பாரதியிலேருந்து எங்கள் பங்காளி தான் சொல்லலையா? சண்முகம் சொல்லலையா? அவர் இளங்கோவன் சொல்லலையா? அப்புறம் நம்ம தம்பித்துறை சொல்லலையா? அண்ணன் தம்பி கட்சி தான் எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் சொல்லலையா? அதனால அது 100க்கு 100 உண்மை. திமுக வந்து ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு இந்த பிளான் நடந்தது. பல பிரச்சனைகள். அதை இன்னும் ஒருத்தர் நாகரிகமான முறையில் பதிவு போட்டிருந்ததை பார்த்தேன். எப்போ கார்பெட்டும் பால்டாயிலும் ரகசிய சந்திப்புன்னு கூட போட்டாங்க. அதையும் நாங்கள் பார்த்து இது பண்ணணும். அதுபோல தான் உஷாராகி நான் பார்த்தேன். நான்லாம் ஒரு தொலைக்காட்சியில் லைவில் இருக்கும்போது இதை ஓப்பனாகவே சொன்னேன். இவங்க 2 பேரும் சேரும்போது சிவி சண்முகம் 100% வெளியில் வந்துடுவாருங்கிறதையும் நான் எடுத்து சொன்னேன். அது இன்றைக்கி அதே போல் நடந்திருக்கு. அவர் சிவி சண்முகம் எந்த காலத்திலையும் திமுகவுக்கு பணிஞ்சு போக மாட்டார். அதில் அவர் அந்த விஷயத்தில் சிவி சண்முகத்தை எல்லாரும் நம்பலாம். முனுசாமியை நம்ப முடியாது, சிவி சண்முகத்தை நம்பலாம். இப்போ கட்சிக்காரங்களோட உணர்வு. இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது என்ன நடக்கும்? இல்லை அவங்க தான் இன்றைக்கி ஆதரவு கொடுத்துருவேன்ட்டாங்களா? இன்றைக்கி அவர் சிவி சண்முகம் வீட்டுக்கே சிவி சண்முகம் விஜய் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது அவர் விஜயை நானே சிவி சண்முகத்தை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. இப்போ புது சோஃபாலாம் வாங்கியிருக்காங்க. எனக்கு இந்த புது சோஃபாலாம் வீட்டுக்கு போகிறத பார்த்தா புஷ்பா படம் 2 தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. அன்னைக்கு பார்த்தா திருமாவளவன் வீட்டுக்கு போனாலும் சோஃபா போகுது, சிவி சண்முகம் வீட்டுக்கு போனாலும் சோஃபா போகுதுன்னா இந்த சோஃபாவை யார் அனுப்புகிறாங்கன்னு தான் தெரியலங்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த எனக்கு புதுசாக அந்த புஷ்பா 2ல் தான் அந்த சோஃபா அனுப்பி ஆட்சியை பிடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுபோல் அந்த படத்தோட கதை போல் இந்த சோஃபா புதுசாக வருதா? அப்போ இவ்வளோ நாள் இவங்க சோஃபாவிலே இருக்கு இல்லையா? ஒரு கேள்விக்குரிய. ஒரு வேளை விஜய் வந்தால் நான் சோபாவில் இருப்பேன்னு சொல்கிறத சுட்டி காட்டுறாங்களா? இந்த மாதிரி புது சோபாவில் தான் இருப்பேன்னு சொல்கிறாரா? அப்படி எனக்கு தெரியல. அவர் பதவி ஏற்கும்போது கூட அரசு வாகனத்திலே ஏறி போனார். ஒரு தாழ்மையான அவரே சொல்கிறார், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பையன் தான், நான் கீழே இருந்து தான் மேலே வந்தேங்கிற விவரங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த தடப்படலான சோபா போகுதுங்கிறது தான் புஷ்பா 2 கதை மாதிரி. இன்னொன்று பதவி ஏற்கும் போது வந்து அங்கே அந்த டேபிள் இருக்குது, அந்த டேபிள் அவர் குனிஞ்சு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாரு. ஆமாம் ஆமாம், நீங்கள் அதெல்லாம் வந்து ஒரு பெருந்தன்மையான இதை வந்து எம்ஜிஆரே ஒருக்க பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரே ஒரு பாராட்டு விழா திரைப்படம் முந்தானே முடிச்ச ஏதோ ஒரு படத்தை நினைக்கிறேன். அப்போ அந்த நம்பியாருக்குள்ள முத்தம் கொடுப்பார்ல, அந்த டைமில் ஃப்ரெண்டில் இருக்கிறது ஏதோ மாற்றும்போது எம்ஜிஆர் பிடிச்சி விட்ருக்காரு. இந்த நிகழ்வில் நீங்கள் பாருங்கள், அந்த இதில் தெரியும். அப்போ பாக்கியராஜ் யாரோ வந்து அவர் வந்து உடனே அதை பிடிப்பாங்க.
அவர் எம்ஜிஆர் ஏதோ மாற்றிருக்கிறாரு. அப்புறம் எங்களுடைய ரசிகர் மன்ற மாநாடு ஒன்று, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநாடு மதுரையில் நடக்கும்போதும் எம்ஜிஆரே நின்று அதெல்லாம் மாற்றுவார் ஃப்ரெண்டில் அந்த ஸ்டேஜில். அது மாதிரி இவர் பண்ணுறாரு. அதனால தான் இன்றைக்கி ஜெயஸ்ரீ பிரபாகர் கூட வாழும் எம்ஜிஆர்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. உணர்வு இருக்குது, அந்த உணர்வு இருக்குது. யார் தன்னை நம்பி வந்தவங்கள கைவிடக்கூடாதுங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருக்கார். அதனால அதுக்கு உதாரணம் அண்ணன் செங்கோட்டையன். சரி, இந்த 5 ஆண்டுகள் வந்து விஜய் ஆட்சி நடத்தி முடிச்சிருவாரா? 5 ஆண்டு இல்லைங்க, இன்னும் 5 ஆண்டு போவாருங்க. 10 வருஷம் தொடர்ந்து விஜய் தான். 10 வருஷம் நீங்கள் விஜயை அசைக்க முடியாது. நீங்கள் அந்த அளவு நீங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா, முதல் கையெழுத்து வந்து அரசு செலவு பண்ணுற மாதிரி எந்த கையெழுத்தும் அவர் கொடுக்கல. அரசு கஜானாலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி எதுவுமே செய்யலை. ரெண்டாவது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 717 கடை மது கடைகளை மூட சொல்லிட்டாரு. 500 மீட்டருக்கு உள்ளாடி மூட சொல்லிட்டாரு. அதுவும் இன்னைக்கு குறிப்பாக 50-100 கடைகளுக்கு மேலே ஏதோ ஆர்டர் இன்னைக்கே மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கே இருந்து மூடணும்னு சொல்லி இன்னையிலேருந்து உத்தரவு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு 50-60 கடை மூட தொடங்கிட்டாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கே பார்த்தாலும் போலீஸ் அங்கங்கே தெரியுது கண்ணுக்கு. டிராஃபிக்காக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், சென்னையில் இந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியும். பார்த்தீங்களா இல்லையா? அதை தான் இன்னைக்கு காமராஜ் சொன்னார் 100% உண்மை. நானே பார்க்குறேன். ஏன்னா நைட்டு ரவுண்ட்ஸ் பார்க்குறேன். இல்லைனா எங்கேயாவது விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா எங்கேயாவது ஒரு அந்த நம்ம நார்த் இந்தியன்ஸு இந்த இது பண்ணுறாங்களே, அவங்க நின்று வழிகாட்டி நிற்பாங்க. இவங்க சைடில் நின்று வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய காட்சிகளை சென்னையில் பார்த்துருப்போம். நம்ம டிராஃபிக்கில் மாட்டி நிற்போம். ஏன் அந்த போலீஸ் வந்து மாற்றி விடலாமா, கொஞ்சம் சரி பண்ணி விடலாமான்னு கேட்டால் அங்கே ஆளே இருக்காது, டிராஃபிக் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு 2-3 நாள் நானும் பார்க்குறேன், அரசு வேலை வந்து துரிதமாக நடக்குது. அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப பர்ஃபெக்டாக போகிறாங்க. அப்போ அவங்க கை கெட்டுகள் எல்லாம் அவுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தங்கள். இதை நான் அம்மா பீரியட்லையும் பார்த்துருக்கேன். ஆமாம் சார், நான் வந்து அம்மா பீரியடில் வந்து அண்ணா நகரில் எங்கள் அத்தா அப்பா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசியாக இருந்தார். என்னோடய ஓன் சிஸ்டரோட இது ஒரு சின்ன ஒரு நண்பனுக்காக நான் போய் சொன்னேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் போய் பாருன்னு சொன்னார். நான் போய் அவரோட ஃப்ரெண்டு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை போய் பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் போன இடத்துல அடுத்த செகண்ட் வந்து கார்டனுக்கு தகவல் போயிடுச்சு. இவர் கட்சிக்காரராக இங்கே வராரு அப்படின்னு தகவல் போய் எனக்கு கார்டன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி அண்ணா நகர் போனீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் 2011 நடந்த சம்பவம். இல்லைங்க, என்னோடய ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் அது வெளியில் அவுட் ஆஃப் வேல போங்க, தகவல் வருது, உங்களுக்கு தெரியாதனால சொல்கிறேன். கன்னியாகுமரியில் நீங்கள் போய் என்ன வேணாலும் பேசிடுங்க, ஆனால் இங்கே வந்து பேசுறது அந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் கன்சல்ட் பண்ணிட்டு போங்க. அம்மா நாளைக்கு போனால் கஷ்டமாயிரும்னு சொல்லி எனக்கு உடனே இன்டிமேஷன் கொடுத்தாங்க. அதுலேருந்தே நானே பார்த்துக்கிட்டேன். ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு. ஒரு கட்சிக்காரனாக இருந்தாலும் ஒரு காவல் நிலையத்துக்குள்ளே போகும்போது ஒரு கட்டுக்கோப்பு இருக்குங்கிறது நான் அன்னைக்கு உணர்ந்தது. இன்னைக்கு நான் பார்க்குறேன் காவல்துறை கண்ணியத்தோடு செயல்படுவாங்க. ஆனால் அவர் எல்லா கூட்டத்திலையுமே அதை சொல்லுவார், காவல்துறை கண்ணியத்தோடு நடக்கணும். நீங்கள் ஒரு சாராருக்கு உள்ள இல்லை. அவரோட கூட்ட நெரிசல்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது அவருடைய குரல் அதாக தான் இருந்து அது அவர் உதாசீனப்படுத்தாமலே பண்ணுறாரு. இன்னைக்கு அந்த ஆய்வு இப்போ பார்த்தீங்கன்னா குடிநீர் எப்படி சப்ளை பண்றது, மக்களோட அடிப்படை குடிநீர் வசதி, மருத்துவம், இது எல்லாத்தையும் அவர் கையில் எடுக்கிறார். இது அப்படியே தொடரணும் அப்படின்றது தான். இன்னும் வரைக்கும் மந்திரிகளை யாருன்னு சொல்லல. ஃப்ளோ டெஸ்ட் முடிஞ்ச பிறகுதான் யார் யாருக்கு எந்தெந்த மந்திரி கொடுத்தால் அவங்க என்னென்ன செயல்பாடு பண்ணுவாங்கங்கிறத குறிப்பிடுறதுக்காக வச்சிருக்காரு. இப்ப அவர் நினைச்சா 9 பேர் மந்திரிக்கு பேரப்பட்டியல் கூட விட்டுருக்கலாம், ஆனா கொடுக்கல. அதுல எல்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த நிர்வாக திறமை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பார்த்துக்கிட்டோம். கஜானா காலிங்கிறதையும் ஓப்பனாக சொன்னாரு. கஜானா காலியாகி வச்சிருந்த தலைவரையும் போய் வீட்டில் சந்திச்சாரு. ஒரு அரசியல் பரபரப்பாக தான் இருக்காரு. ஓகே, எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்போ வந்து அவர் வந்து இன்னும் நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திலே ஜெயிக்க வக்கில் அதை நீங்கள் எல்லாம் பேசாதீங்க, இந்த கட்சி சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் யார், இந்த பண்ணையார்த்தனம் திமிர்த்தனம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதுக்கு முடிவு சொல்லுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. யாரை? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணிலாம். இல்லை, நீங்கள் யார் கட்சி முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. கட்சி முடிவு அவங்க 2 பேரும் இல்லைன்னா முடியாது இல்லை சார். இவர் பொதுச் செயலாளர் குறுக்கு வழியில் சிவி சண்முகம் இதையும் சொல்லிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர்ன்றதையும் சொல்கிறார். அது காரணம் இருக்குது சார். நீங்கள் அன்னைக்கு 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே டி நகர் இல்லத்தில் வச்சு நானே ஓபிஎஸ் அண்ணன்ட்ட நான் புகழேந்தியெல்லாம் இருந்தோம். நாங்கள் சொன்னோம், அண்ணன் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் ஆகணும், நீங்கள் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கீங்க, நீங்கள் ஆனால் தான் அது வந்து கட்சியை கட்டுப்பாடோட கொண்டு போக முடியும். எவ்வளவோ சொன்னோம்.
நான்லாம் ஓபிஎஸ்ன்னு காலில் விழுந்து சொன்னேன், அண்ணா நீங்கள் இந்த இதையாக விட்டு கொடுத்துறாங்கண்ணே சொன்னேன். பூலந்தி உண்டு, இல்லைங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேங்க, கட்சி கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் அவருக்கு எழுதி கொடுத்துட்டார். இவர் துணைத் தலைவர் வாங்கிட்டு வந்தார். கேட்டால் கேபி முனுசாமி கேட்குறாரு, அதனால் என்ன எடுத்துக்கிற சொல்லி சொன்னாங்க. நானும் சரின்ட்டு நான் வாங்கிட்டேன். துணைத் தலைவர் வாங்கிட்டு வந்துட்டார். நிலைமை என்னாச்சு, இவரை தூக்கி வெளியே போட்டாங்க. சார், அரசில் அதிகார பதவியில் யார் வாடுறாங்களோ அவங்க தான் கட்சியை வழி நடத்த முடியும். நீங்கள் அது உண்மை, இல்லாமல் கட்சி வழி நடத்த முடியாது. அம்மா வந்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. 2006 அவங்க பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். இதே அண்ணன் முத்துசாமிலாம் கூப்பிட்ட பிறகு கூட வரமாட்டேன்னு ஏர்போர்ட்லேயே ஓடி போயிட்டார். நாங்கள் போய் தேடி போனோம், அப்போ கூட அவர் இறங்கி போயிட்டார், வரல. நான் வாரேன்னு சொன்னவர் ஃபோன் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். இன்னும் பல ஆட்களை சொல்லலாம். அவர் அண்ணன் ஆஸ்டின்னு நானே போய் பேசிட்டு வந்தேன் பெனின்சுலா ஹோட்டலில். ஆமாங்க பார்க்கலாங்க, அடுத்த முறை எங்கே வர போகிறாங்கங்கிற அந்த ஒரு தாட்டில் போயிட்டாங்க. அது மாதிரி உங்களை யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை நான் முதல்வர்னு கேட்க முடியாமல் ஆயிரும். இந்த தடவை விட்டுட்டா அடுத்த முறை நான் தான் முதல்வர்னு கேட்க முடியாது. அது பொதுக்குழு கூடும்போது இவ்வளவுத்துக்கு அதிமுக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், பொதுச் செயலாளர்லேருந்து இறங்குங்கன்னு சொன்னாலும் அவர் இறங்கி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல தோல்விகள் வந்துருச்சு, பல முறை முயற்சி எடுத்துட்டீங்க. நீங்கள் இது வரைக்கும் வாங்கி வச்ச அதிமுகவுக்கு இனிமேலாவது விடிவு காலம் கொடுங்க. உங்களால் வாங்கி தான் வைக்கப்பட்டீங்க. மரியாதையோட நம்ம வந்து ஒரு பண்போட நம்ம வந்து நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன். அது அப்படி செய்வாரா சார்? செய்துதான் ஆகணும் சார். ஏன்னு கேட்டா சார் இவ்வளவு நாள் நடந்திருக்கு, எடப்பாடி சார் இது வந்து உங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி கிடையாது சார். நான் இப்பவும் சொல்றேன், இது எம்ஜிஆர் அம்மாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர், வளர்க்கப்பட்டது அம்மா, அதை கொண்டு வந்து அழிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இனி நீங்க இந்த அதிமுக வாழணும் நினைச்சா, நீங்க எப்போ திமுகவோட சேர்ந்து முதல்வர் ஆகலான்னு கனவு பண்ணிட்டீங்களோ அப்பவுமே முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுருங்க. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க இறங்கிடணும். இறங்கி மரியாதை நிமித்தமா நான் வந்து ஒதுக்கிக்கிட்டேன், நீங்கள் யாருனாவது வழி நடத்துங்கன்னு சொல்லுங்கள். அது வழி நடத்துவங்க வழி நடத்திட்டோம். இல்லை அவங்க அடித்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு நாளைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய காலமே வந்தாலும் வாய்ப்புகள் இருக்கலாம்ல. ஓகே, இப்போ வெறும் 17 பேர் தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 18 பேர் இடைநீக்கம் பண்ணாங்க. இந்த 17 பேரும் சார், இந்த 17 பேரும் கட்சியை பிரித்து நாசம் பண்ணுறதுல உள்ள கோஷ்டியில் 2-3 தலை இருக்குது சார். அதில் விளங்காத தலை சார். இந்த கட்சியை அழிவுக்கு கொண்டு போனதுலே எடப்பாடிக்கு பேசுகிறதுல ஒரு அதை எப்படி சொல்கிறதுக்குன்னே தரங்கட்ட மனிதர்கள் அதில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க சார். இந்த தரங்கட்ட மனிதர்களால் தான் இந்த அதிமுக பிளவுக்கே காரணம். அதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிடணும். நான் எடப்பாடி பழனிசாமி நான் வந்து குறை சொல்லி கொண்டு வரல. ஏன்னா எங்களே அழிச்சிட்டேங்க, எங்களே கட்சியை விட்டு நீக்கிட்டேங்க, எல்லாமே முடிச்சிட்டேங்க சார். உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுவுக்கு தான் இருக்குன்னு நீங்கள் என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு சார். இதுக்காக தான் எம்ஜிஆர் வச்சார் 80% கொண்ட தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக இருக்கணும் அதிமுகன்னு சொன்னார். அந்த பயிலாவே மாற்றினீங்க, விதியே மாற்றினீங்க. அந்த விதியை மாற்றி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் செல்லும் சொல்லி நீங்கள் ஒரு காசு கொடுத்து, அதாவது உங்களுடைய பணங்களை கோடியாக கொட்டியே நீங்கள் வாங்கினீங்க. உண்டா இல்லையா? அந்த மாதிரி தான் நான் சொல்ல முடியும். எவ்வளவு செலவு பண்ணியிருப்பேங்க, எத்தனை வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி இருப்பேங்க. யாருமே எங்க கூட இனிமேல் கூட்டணியில் இல்லை. அதாவது அதிமுக வந்து எந்த கூட்டணியிலுமே இல்லை அப்படின்றது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எப்படி சொல்ல முடியும்? பாமக, பாஜக இவங்க கூட எல்லாம் இல்லை, இனிமேல் அதிமுக தனி, விஜய்க்கு தான் ஆதரவு அப்படின்னு எப்படி சொல்றாங்க? இல்லை, அது அவருடைய கடமை. அவருக்கு பாஜக தேவையில்லைங்கிறது அவருக்கு, ஜெயக்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் உண்மை. அதில் பாஜகவில் நம்ம கபலீகரம் பண்ணிட்டோம், கொஞ்சம் அவர் வேலுமணிக்கு இருந்தது இப்போ அவருக்கு முடிஞ்சு போச்சு. அவருக்கு இந்த சார் 10 இடம் வெற்றி பெற்ற இடத்துல அவர் ஒன்றே தடுமாறி வெளியில் வந்தார் தொண்டாமுத்தூரில். அப்போ அவருக்கு தானே அந்த வழி தெரியும். இப்போ சி.வி. சண்முகம் பாஜக வேண்டான்னு சொன்னார், அவர் இடம் மாறி போய் நின்னார். ஜெயக்குமார் பாருங்க, டெபாசிட் இழந்து போச்சு. 101 இடத்துல டெபாசிட் இழப்பு சார். யார் சார் பொறுப்பு? நாடாளுமன்றத்தில் 8 நாடாளுமன்ற தொகுதி டெபாசிட் இழப்பு, 4வது இடம், 3வது இடம். அப்போ இதை வந்து இப்போ அதிமுக போய் 3வது இடத்துல இருக்குது. இப்போ கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 96 அம்மாவே வந்து 3வது இடத்துல உட்காரலையா, 4 சீட்டு வாங்கலையா, அதை விட எடப்பாடி பழனிசாமி அதிகமாக வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அதுவும் ஒரு சில நாட்களில் சொல்லுவாங்க. அன்னைக்கு அம்மாவோட நிலவரம் வேறு. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அம்மா தோல்வி பெற்றது அந்த 1 தான் தோட்டாங்க. 96 அது ஒரு அந்த கல்யாணத்துக்கு நடத்தின ஒரே ஒரு இதுவும் ரஜினிகாந்தோட வாய்ஸும் சேர்ந்து தான் அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அவங்க தோத்தது உண்மை. ஆனால் 98 வீறு கொண்டு எழும்புனாங்களே, அந்த பாஜகவை ஆட்சி அமைக்கிறதுக்கு அந்த அம்மா தானே முடிவெடுத்தாங்க. நீங்கள்
21லையும் கிடையாது, வரிசையால் அடிச்சுட்டே இருக்குங்க. நீங்கள் முதல்வராக இருக்கும்போதே ஆர்கே நகரில் தினகரன் வெற்றி பெற்றார். அதனால் அதாவது உங்களுடைய வெற்றி சரித்திரம் இன்னும் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் அம்மாவை பற்றியோ தலைவரை பற்றியோ குறிப்பிட்டு பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தகுதியில், அவரை பொறுத்த வரைக்கும் தகுதியை இழப்பு. அவர் வந்து பொதுச் செயலாளர் பதவியில் வந்து காலியாகணும். அவர் சட்டமன்ற தலைவர் பதவியை விரும்புகிறது மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயல். இல்லை, இப்போ கொறடாவே போடலை, அதனால வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? கொறடா வந்து என்ன நடக்கும்? ஃப்ளோர் டெஸ்ட்டில் என்ன நடக்கும் வந்து இப்போ வந்து பெரும்பான்மையாக 30 பேர் கொண்ட கடிதத்தை தான் யார் எடுப்பாங்க? சபாநாயகர் எடுப்பார். சபாநாயகர் இல்லைனாலும் அவர் முன்னாள் அதிமுகவோ அவருக்கு இவங்களோட கோளாறு தெரியும். அது அது வந்து உள்ளுங்க. ஆனால் பொது இடத்துல அவர் பார்க்கும்போது 30 பேர் கொண்டிருக்கிறது தான் ஏற்றுக்கிட முடியும். 17 பேர் கொண்டதை ஏற்றுக்கிட முடியும். அது 30 பேர் உள்ளதை அவர் ஏற்றுக்கிடுவார்னு நினைக்கிறேன். ஏற்றுக்கிட்டு நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு வரும்போது இந்த 17 பேர் வெளிநடப்பு செய்வாங்க. சபாநாயகர் செஞ்சதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த 17 பேர் வெளியே போயிட்டாலே ஃப்ளோரில் இருக்கிறவங்க மட்டும்தானே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஃப்ளோரில் இருக்கிறதுல இப்போ ஒரு 20 பேர் இல்லைனாலே அதுக்கப்புறம் அது 234 214 ஆயிரும். 214க்கு அவர் விஜயோட ஆளே அவருடைய சொந்த செல்வாக்கிலே அவர் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வெற்றி பெற்றுவார். அங்கே வந்து ஆதரவு கரம் நீட்டவும் வேண்டாம், ஃப்ளோர் டெஸ்ட்டாகவே நடந்தோம். இப்போ விஜய் சிவி சண்முகம் ஆஃபீஸ்க்கு போய் சந்திக்கிறார். எடப்பாடி நிலம் அவ்வளோதானா, முடிஞ்சுதா? இல்லை, நீங்கள் முதலே கேட்ட மாதிரி தான் நான் இப்பவும் சொல்கிறேன். தலைவர் அதிமுகவில் பெரும்பான்மையான தொண்டர்களை, அதாவது எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்களை சந்திக்கிறார். இப்போ அடுத்த லீடர் வந்து அவங்களா தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்கிறார். அவர் சின்னத்தை திருடிட்டு போனவருங்க. நீங்கள் வேறு அவரை எப்படி போய் சந்திக்க போவார்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா பாருங்களா, அம்மாவோட புகைப்படம் இருக்குன்னு இப்படி கும்பிட்டாரு. ஏன் ஒரு முதல்வரை பார்த்து கும்பிட மனசு இல்லை. ஆனால் ஆண்டவன் என்ன செய்கிறார்? அவர் கையில் இருக்கிற வெற்றி சான்றிதழ் கீழே விழுந்து அங்கேயும் கீழே போய் டெஸ்கை தேடுறாரு பாருங்க. அது காலத்தின் கட்டாயம். அதுதான் பெரிய விஷயம். அங்கேயும் போய் தேடி அந்த வெற்றி சான்றிதழை எடுத்து, அது என்னதான் இருந்தாலும் அந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் காலில் தேவயானி வந்து அப்படியே இந்த வெயிட்டில் இதை போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு காலை தொட்டுட்டு கும்பிட்ட மாதிரி அந்த ஒரு நிகழ்வு தான் மக்கள் மத்தியில் தோணுது. அதனால் அண்ணன் பழனிசாமி முதல்ல திருந்தட்டும், மனசு மாறட்டும். இல்லை, அவ்வளோதான். இப்போ சப்போர்ட் வந்து விஜய் வந்து சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணிக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன வீட்டுக்கு போயிட்டாருங்க, அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யாரையும் பகையாளியாக பார்க்கல. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமலே இருக்கலாம். இல்லைனா இவர் எடப்பாடி பழனிசாமி, தினகரன் இவங்களெல்லாம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கலாம். அது அவருடைய மனசில் இருக்கிறது. அவருக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாஜக போன்ற தலைவர்கள் எல்லாம் பார்க்க போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். மோடி இடியா எல்லாத்தையும் பார்க்க போகிறாரு. அவர் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கிறார். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச தகவல். ஆனால் நீங்கள் அவர் ரவுண்ட்ஸு போகிறான்னு நினைக்காதீங்க. அதில் முழுக்க அரசியல் இருக்குங்கிறது தான் உண்மை. அவர் தன்னுடைய எதிரிகள் யார், துரோகிகள் யார், கூடால இருந்து யாரெல்லாம் என்னென்ன செய்வாங்கங்கிறதெல்லாம் நிறைய அவர் ஒரு படம் போட்டினாலே அந்த படம் வெளியில் வர பல சோதனைகளை தாண்டி வந்தவர். இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்திருக்கிறதுனால இந்த சோதனைகளுக்குள்ளேயும் சிக்கக்கூடாதுங்கிறத முதல்லையே போய் கட்டமைச்சு பார்த்துக்கிட்டு என்னென்ன வியூ இருக்குது, ஒருத்தரோட பல்ஸு, அப்போ நானும் ரவுடி தான் சொல்கிறவன் எவ்வளவு வீக்காக இருக்கான், எவ்வளோ போல்ட்டாக இருக்காங்கிறதையும் சந்திக்கிற ஒரு மனிதனை நேருக்கு நேராக சந்திக்கும் போது அதனுடைய அந்த திறனாய்வு தெரியும். அதை கூட அவர் பார்க்கலாம். அதில் அரசியல் இருக்கிறது தான் என்னோட பார்வை. எடப்பாடி பழனிசாமியை பார்த்தாலும் வரவேற்கிறேன். ஆனால் அவர் மனசு மாறிந்தால் தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கருத்து தான். எப்படியும் வேலுமணி அவரை தான் வந்து தலைவரை ஆக்குவாங்கங்கிறது சபாநாயகருடைய கருத்துக்கள் வருங்கிறது தெரியும். அதனால தான் அந்த முன்னோட்டமாக அவர் போய் பார்க்குறாரு. இப்போ இந்த 30 பேரும் விஜய்க்கு ஆதரவு கை தூக்கிடுவாங்க நாளைக்கு. கிரவுண்டில் ஃப்ளோரில் இருந்துக்கிட்டு 20 பேர் வெளியில் போனாலே ஃப்ளோர் டெஸ்ட்டு தானே. அங்கே எங்கே யாரும் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போகுது. திமுக அவங்களும் ஒரு வேளை வெளிநடப்பு செய்யிட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவும் எதிர்ப்பு இல்லை. எதிர்த்துக்கிட்டு இன்னொரு தடவை அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு எதிர்கட்சியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டாரு. அதனால திமுக எதிர்ப்பு இல்லை, ஆதரவு தான். என்ன நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு 17 பேர் 18 பேர் வெளிநடப்பு செய்யணும், இல்லை உள்ளே இருந்து எதிர்ப்பு குரல் தெரிவிப்போம். அதான் ஓஎஸ் மணியன் கூட சொல்லியிருக்காரு. அதனால அவங்க எதிர்ப்பு தெரிவித்தா அந்த வந்து தோல்வி தான் பெறும். மற்றவங்க யாரும் அதிமுக இன்னும் 2ஆ உடையுதா? ஏற்கனவே 4ஆ உடைஞ்சிட்டு சார். நல்ல அதாவது தலைவர் பாடல் போல் உண்டாக்கி விட்டவங்க 2 பேர், கொண்டு வந்து சேர்த்தவங்க 4 பேருன்னு ஒரு தலைவரோட பாட்டு இருக்குது.
அதுபோல் இது வந்து அதாவது இந்த கட்சியை உருவாக்கி வச்சது புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும். அதை கொண்டு வந்து சேர்த்ததுன்னா எங்கன்னு புரியும். அந்த படத்தில் அந்த பாட்டை பார்த்தா தெரியும். அங்கே கொண்டு வந்து சேர்க்கறது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி, இந்த 4 பேரும் சேர்ந்து தான் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதை திரும்பி இப்போ இன்னும் 2ஆக உடைச்சி என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.